வெந்தயத்தை வந்து ஓவர் நைட் நீங்கள் சோக் பண்ணி ஒரு 2 to 3 days நீங்கள் முளை கட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து அதை ஸ்டோர் பண்ணி ஒரு 2 weeks வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் டெய்லி உங்கள் குக்கிங்கில் வந்து உங்கள் கரீஸில், உங்களோட பொரியலில், சாலட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது அவ்வளோ பெனிஃபிஷியலான ப்ராப்பர்ட்டி, எந்த கசப்பு தன்மையுமே இருக்காது. இதில் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது ஒரு இம்யூன் பூஸ்டர் நான் சொல்லுவேன். இதில் அதிகமான ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன், செப்போனன்ஸ், ஃப்ளெவனாய்ட்ஸ் இருக்கிறதால கேன்சர் செல்ஸை இது ப்ரிவெண்ட் பண்ணுது. டயபெட்டிஸ்க்கு வந்து இது ஒரு பெஸ்ட் ஸ்ப்ரவுட் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுடைய பேன்க்ரியாஸில் உள்ள பீட்டா செல்ஸை ஜென்ரேட் பண்ணி சுகர் லெவலில் வந்து நார்மலைஸ் ஆக்குது. ஏன்னா இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை வந்து கூட்டி தருது. கொலஸ்ட்ராலுக்கும் இது ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஸ்ப்ரவுட்டு. ஏன்னா ட்ரைக்ளிசரைட்ஸ் அதிகமாக இருக்கா, கண்டிப்பாக இதை தொடர்ந்து நீங்கள் எடுங்க. நீங்கள் தொடர்ந்து வந்து உங்கள் டயட்டில் வந்து இந்த ஸ்ப்ரவுட்டட் வெந்தயத்தை எடுக்கும் போது உங்களோட ட்ரைக்ளிசரைட்ஸ் குறைஞ்சி, எல்டிஎல் குறைஞ்சி, ஹெச்டிஎல் கூடும். ருமெட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கும் இது ஒரு பெஸ்ட்டு ஸ்ப்ரவுட்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. வெயிட் லாஸ்க்கும்